ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனட்டா ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுவையான பருப்பு சாதம். இந்த பருப்பு சாதம் செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் எடுக்கும். நமக்கு வெங்காயம் தக்காளி இல்லாத நேரங்களில் இந்த பருப்பு சாதத்தை ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த பருப்பு சாதம் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க, 1/2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க, துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அரிசியும் பருப்பும் 2லேருந்து ஒரு 3 தட்டி நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்க இந்த அரிசி பருப்பு 20 நிமிஷம் தண்ணியில் ஊறட்டும். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விடும்போது நம்ம சாப்பாடுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு, ஒரு நல்ல மணமும் கொடுக்கும். ஹெல்த் வைஸ் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நம்ம விட்டுருக்க இந்த நெய் நல்லா காஞ்சி வரட்டும். நம்ம விட்டுருக்க இந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சி வந்துட்டுருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் விட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் விட்டுக்கோங்க. நம்ம பருப்பு சேர்க்கறதுனால பெருங்காயத்தூள் விடும்போது நல்ல ஒரு மணம் கொடுக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க இந்த சீரகம், கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாமே நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். இப்போது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி விட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி நம்ம இந்த எண்ணெய் கலவையில் கலக்கும் போது நம்ம பருப்பு சாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ நம்ம இந்த அரிசி பருப்பை இந்த எண்ணெய் கலவையில் விட்டுக்கலாம். அரிசி பருப்பு விடும்போது தண்ணி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம அரிசி பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த எண்ணெய் கலவையில் விடுங்க. விட்டு நல்ல ஒரு வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த அரிசியும் பருப்பையும் இந்த எண்ணெய் நெய் கலவையில் வதக்கி எடுக்கும் போது நம்மளோட பருப்பு சாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு மணமும் சுவையும் கொடுக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அடுப்பை மிதமான தீயிலே வச்சு செய்யுங்க, இல்லைன்னா பருப்புகள் எல்லாம் கரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம அரிசி பருப்பை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு விட்டுக்கோங்க. நல்லா இந்த சாதத்தோடு கலந்து விட்டுக்கோங்க. அரிசி பருப்பு ஊற வச்சிருந்த தண்ணியே இந்த சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு பருப்புக்கு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மொத்தமாக 2 டம்ளர் அளவுக்கு இந்த பருப்பு சாதத்தில் விட்டுருக்கோம். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு விட்டுக்கோங்க. நம்ம இந்த மிளகு முழு மிளகு எண்ணெயிலே பொரித்து எடுத்துருக்கலாம். ஆனால் குழந்தைங்க சாப்பிடும்போது அந்த மிளகு எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து வச்சுருவாங்க. அதனால் நான் மிளகை இடித்து போட்டுக்கிறேன். நம்ம மிளகு இப்படி இடித்து போட்டாலும் நம்ம சாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு மணம் கொடுக்கும். இந்த மிளகு எல்லாமே சாதத்தோடு மிக்ஸ் ஆகிறதுனால குழந்தைங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல தண்ணி கொதித்து வரட்டும். நம்ம எப்பொழுதுமே பருப்பு சாதம் பருப்பு வேக வைக்கும் போது தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் லிட்டை போட்டு விசில் விடணும். அப்போ தான் அந்த தண்ணிகள் எல்லாமே வெளியில் வராது. இப்போ நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம போட்டிருக்க அரிசி பருப்பு எல்லாமே நல்லா தண்ணியில் கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம அரிசியை ஒரு கிளறி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நம்மளோட 2வது விசில் வந்துருச்சு. ஒவ்வொரு அரிசியும் குக்கரும் வெவ்வேறு விதமாக வேறுபடும். அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் விசில் பார்த்துக்கோங்க. ஸ்டீம் எல்லாம் அடங்கட்டும். இப்போ நம்ம குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு எண்ணெய் தாளிப்பு கரண்டி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா காஞ்சி வரட்டும். இதில் 2லேருந்து ஒரு 3 பல் பூண்டை சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதை இந்த நெய்யில் பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா பூண்டு கரிஞ்சு போயிடும். நம்ம இந்த நெய்யோடு கலந்து விடும்போது பூண்டு ஒரு நல்ல வாசம் கொடுக்கும். இப்போ இந்த பூண்டை நம்ம பருப்பு சாதத்தோடு இட்டுக்கலாம். இட்டு நல்ல ஒரு கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க.
நல்ல ஒரு கிளறி விட்டுக்கலாம். பூண்டை நம்ம சாதம் வேக வைக்கும் போதே போட்டிருக்கலாம். ஆனால் பூண்டை இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள், உங்கள் பருப்பு சாதத்துக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், ஒரு நல்ல வாசம் கொடுக்கும். குழந்தைங்களும் பூண்டை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குவிக்காக ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். இது பிக்னர்ஸ், பேச்சுலர்ஸ் அவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. இது உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் கொடுத்து விடலாம். குவிக்காக, ஈஸியாக, சிம்பிளாக இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எங்கள் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. மறுபடியும் அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை பாய், டேக் கேர்.